கண்டிப்பா நம்மலாம் இவங்களுக்கு ஒரு சல்யூட் போட்டே தான் ஆகணும். நம்ம எதிர்க்கட்சிகள்லாம் கொஞ்சம் கூட நினைச்சிருக்க மாட்டாங்க நம்ம பயபுலிங்க இவ்வளவு தீயா வேலையை பார்ப்பாங்கன்னு. அவங்களே அரண்டு போயிட்டாங்க. பூத் லெவல் ஏஜென்ட்ஸை வந்து உங்களால் மேனேஜ் பண்ண முடியுமா? அந்த கட்சிக்காரங்க வந்து அன்றைக்கி ஒரு நாள் வந்து அவங்க சுழன்று வேலை பார்ப்பாங்க, அதெல்லாம் சமாளிக்க முடியுமா அப்படின்னு பல்வேறு கேள்விகள் இருந்துச்சு. எல்லாருக்கும் அந்த கேள்விகள் நியாயம்தான். ஏன்னா பல பேர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருவாங்க, ஆனால் அவங்களுக்கு கட்டமைப்பே இருக்காது. கட்டமைப்பு இல்லாதன் காரணம் அவங்களுக்கு வந்து அவங்க நினச்ச அந்த ரிசல்ட்ஸை கொடுக்க முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்படின்னும் போது பல இடங்களில் இந்த கேள்விகள்லாம் இருக்கும்போது விஜயுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய பூத் லெவல் ஏஜென்ட்ஸ், அதே மாதிரி அவங்களுடைய இந்த பூத் மேனேஜ்மெண்ட், அதே மாதிரி களத்தில் வந்து அந்த பசங்க நின்று வேலை பார்த்ததெல்லாம் வந்து உண்மையிலேயே ஒரு புதிய அரசியல் கட்சிக்கு இந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக கீழே உட்கார்ந்து வேலை பார்க்குற அளவுக்கு ஆட்கள் இருக்கிறார்களா அப்படின்னு அது வந்து ஒரு பிரமிப்பாக இருக்கிறது பார்க்கும்போது. திமுக அதிமுகவினரே பார்த்து வியக்கும் அளவுக்கு அவங்களுடைய பூத் மேனேஜ்மெண்ட் என்பது இருக்கு.